ஹாய்ப்பா. இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி ஒரு டிமார்ட்டில் தான் இப்போ ப்ராடக்ட் ஒன்று போய் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் த்ரோட் கட்டிக்குச்சுப்பா, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா அம்மா வந்து அப்பா குரலில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால தான். நேற்று சாட்டர்டே மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் டிமார்ட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த அரிசியோட வீடியோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணுற மினி விலாகில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். சரி வாங்க, நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன், ரேட் வைஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். இந்த ரேட்டு தான் உங்கள் வீட்டுகிட்டே இருக்கா, உங்கள் ஊர்லலாம் இந்த ரேட்டில் தான் விற்கிறாங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி போகலாமா வீடியோக்குள்ளே? மறக்காமல் மாமன் டாட்டர் 77677 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். தயவுசெய்து வந்து கல்பனா வந்து ஓவர் சீன் போடுறாங்க, ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னா சொல்லாதீங்க. உங்களுக்கு கல்பனா பற்றி என்னப்பா தெரியும்? தயவுசெய்து அப்படி சொன்னவங்களுக்கு தான் சொல்கிறேன், அப்படி சொல்லாதீங்க. அவங்க வந்து எப்போவுமே யதார்த்தமாக இப்படி தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வளர்ந்து வர ஜென்ரேஷன், அவங்க ஒரு படித்த பொண்ணு, அவங்க ஒரு டீசெண்டாக பேசுறதுல என்னப்பா தப்பு இருக்குது? டீசெண்டாக பேசினா சீன் போடுறோம், இதே லோக்கலாக இறங்கி பேசினா ஓகேன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே விடுங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? டிமார்ட்டில் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னா இங்கே பாருங்கள். இங்கே தெரியுதா கல்பனா? தெரியாது, காட்டுறீங்களா? எடுத்து தூக்கி காட்டிடுங்க. இதை தூக்கி உட்காந்துட்டே காட்டுறோன்னா அது பெரிய விஷயம், காட்ட முடியாது. இதை மடக்கிக்கிங்க கல்பனா, இதை கொஞ்சம் சின்னது கூட படுத்திக்கிங்க. சரி வாங்கப்பா, என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த வெங்காயம் பூண்டுலாம் நான் டிமார்ட்டில் வாங்கலை. நான் வந்து இது வந்து வெங்காயம் மண்டியில் வாங்கினேன். நேற்று வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன். 1 கிலோ பெரிய வெங்காயம் 50 ரூபாப்பா. 2 கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து 1 கிலோ மட்டும் வாங்கிட்டேன். 1 கிலோ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. நல்லா பெரிய பெரிய வெங்காயம் தான், நல்லா இருக்குது. இது நான் வெங்காயம் மண்டியில் தான் வாங்கினேன். இப்போ விரித்து இது முரத்தில் போட்டு காய வைக்கணும். ஈரமாக இருந்தால் அப்படியே இதாக போட்டு பூசம் பிடிச்ச மாதிரி. அதே மாதிரி இதுவும் வந்து பூண்டு பரவாயில்ல, நான் உதிரி பூண்டாக வாங்கிட்டேன். ஏன்னா இஞ்சி தெரியுது, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து அரைப்போம் இல்லையா, அதனால் எனக்கு வந்து உதிரி பூண்டாக வாங்கணும். அந்த உதிரி பூண்டுமே நல்லா பல் வந்து பாருங்கள், நல்லா பெரும் பல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த பூண்டு. இது 1 கிலோ நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ 150 ரூபாய்க்கு நேற்று வெங்காயம் மண்டியில் பூண்டும் வெங்காயமும் நான் வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நம்ம டிமார்ட்டில் 1 கிலோ 5 ரூபாய்க்கு வாங்கிடும்ல பொருளும் வாங்கும்போது, அதனால் வாங்கி அது இருக்குது. சரி வாங்க, இந்த கடாய் ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி 3 சைஸ் இருந்தது. அந்த 3 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸும் வாங்கியாச்சு, மீடியம் சைஸும் வாங்கியாச்சு, சின்ன சைஸ் வாங்கலை. ஸோ வாங்கணும்னு எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. 619 ரூபா இந்த கடாய். உண்மையிலே ஷேப் பாருங்கள், நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இது நான்ஸ்டிக்லாம் இல்லை, இது என்ன கடாய் கண்ணு, இது என்ன சொல்லுவாங்களே, மார்பிள் கடாய். நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சமாக சேர்க்கலாம் கூட, கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்து செய்கிறதா இருக்குது. அதனால் இந்த கடாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குக்கருமே பிடிச்சிருக்கு. இதனோட லிங்க் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதனோட லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குற நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு அடி பிடிக்கல. இதனோட ரேட் 619 ரூபாய்க்கு வாங்கினேன் டிமார்ட்டில். எப்படியோ 3 வாங்கணும்னு நினச்சேன், 3மே வாங்கியாச்சு. எனக்கு 3 சைஸுமே வாங்கியாச்சு. அடுத்தது இது வந்து வாங்கினப்பா, எதுக்குன்னு கேட்டேன், கொஞ்சம் டப்பா பத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிகப்பு அரிசி ஒன்று புதுசாக வாங்கிடுது, சிகப்பு அரிசி. அப்புறம் வந்து இது மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கொட்டி வைக்கிறதுக்கு இல்லை, இன்னும் ஒரு சில பொருட்கள் கொட்டி வைக்கிறதுக்கு இல்லை. அதனால் இந்த 3 டப்பா வாங்கினேன். இது 3மே 99 ரூபா தான், பரவாயில்ல, நாட் பேட், வாங்கிட்டேன். இந்த மாதிரி டப்பா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிமார்ட்டில் தான் நல்லா தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் மக்கானா வந்து பேக்கெட்டில் தான் எல்லா இடத்துலையும் வாங்குகிறோம், போத்தீஸில் வந்து. இதை வந்து லூஸ்லேயே வச்சுருந்தாங்க. இந்த மக்கானா வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 1573 ரூபாய் 23 ரூபா போட்டிருந்தது. 100 கிராம் 153 ரூபா போட்டிருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வாங்கினா 313 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது மக்கானா பரவாயில்ல, எனக்கு ரேட் வைஸ் பரவாயில்லன்னு தான் தோணுது. நான் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன்ப்பா, டிமார்ட்டில் வாங்கின கோதுமை மாவு உண்மையிலே நல்லா இல்லை. எனக்கு பிணைஞ்சி சுடும்போது நல்லா இருந்தது, சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு நல்லா இல்லை. போத்தீஸ் தான் அதுக்கு பெட்ரு. 46 ரூபாய்க்கு 42 ரூபாய்க்கு விற்றாங்க, பரவாயில்ல. இது 36 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க. சரி 36 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களே, பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்து வாங்கினா நான் நல்லா இல்லை. இருக்கிறத மட்டும் எப்படியோ ஒப்பேற்றி ஓட்டிட்டு அடுத்த தடவை வந்து போத்தீஸில் தான் நான் வந்து கோதுமை மாவு மட்டும் வாங்குவேன். அது வந்து நல்லா இல்லை. சரி மக்கானா 313 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 200 கிராம். அடுத்தது அப்பா ஐயோமா, கொஞ்சம் தான்ப்பா வாங்கினேன், பொருள்லாம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். அரிசி, அந்த அரிசி வாங்கிட்டேன்ப்பா, வெள்ளை பொன்னி அரிசி சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி வாங்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று நான் அங்கே வாங்கின வீடியோ அந்த இதை வந்து மினி விளாகில் கண்டிப்பாக நான் போடுறேன். இது வந்து 54 ரூபா போட்டிருந்தாங்க. கிச்சடி பொன்னி, நெய் கிச்சடி பொன்னி உண்மையிலே சூப்பராக இருக்குது. ரைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் போயிட்டு நான் எவ்வளோ வாங்கினேன்னு பாருங்கள். மொத்தம் வந்து
2 பேக் வாங்கியிருக்கேன். அப்பா 2 பேக். இதில் வந்து 11, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை கிலோ? 5 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். இது 5 கிலோ இல்லை 6 கிலோ. அந்த பேகே 5 கிலோ வரைக்கும் தான். இல்லை 5 கிலோ தான். ஆனால் நான் வந்து இதில் பாருங்க, பாரு எவ்வளோ போட்டிருப்பேன். 6 கிலோ 6,300. 6,300. இதில் 6,300. இதில் வந்து 5,700. 5,700. டோட்டலாக 11 கிலோ நான் வாங்கியிருக்கேன்ப்பா. சரி, நல்லா இருக்கும் போது நல்லா கொஞ்சம் ரேட். நம்ம இங்கே வந்து வீட்டுக்கிட்ட வந்து 64 ரூபா போட்டு நான் வாங்கினேன். ஸோ வெள்ளை பொன்னி 64 ரூபா போட்டு வாங்குறதுக்கு இதுக்கு 54 ரூபா 10 ரூபா கம்மியாக தான் வருது. ஸோ அதனால் நான் போய் வாங்கிட்டேன். குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, சாப்பாடும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு உதிரி நல்லா மெல்லிஸாக இருக்குது. அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அரிசி. உங்கள் வீட்டு பக்கத்தில் டிமார்ட்டில் இந்த அரிசி கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேயே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இந்த கப்பு வாங்கினேன், 2 கப்பு. இப்போ நம்ம கிச்சனில் வந்து சமையல் ரெசிபி போடும்போது கொஞ்சம் திங்ஸ் வச்சு இதில் போடுறோம்ல, அதுக்கு இது நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஏதாவது இப்போ ஊறுகாய் அந்த மாதிரி வேணாலும் இதில் வச்சுக்கலாம் இல்லையா, அதனால் இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதோட விலை 29 ரூபா ஒரு கப்போட விலை. கண்ணாடி இதுதான், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். அப்புறம் இந்த டம்ளர் வந்து எதுக்கு வாங்கினேன்னு கேட்டால் கல்பனாவுக்காக வாங்கினேன். இது வந்து நான் எவ்வளோ வாங்கினா, இது எவ்வளோ போட்டிருக்கு, 12 ரூபா ஒரு டம்ளர். 12 ரூபா. ஏற்கனவே ஒரு டம்ளர் வச்சுருந்தா அது வந்து ஏதரின் அப்படி தூக்கி போட்டு ஒன்று உடச்சிட்டா அந்த சிங்கில் போடும்போது. அதனால் வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அதனால் அவளுக்கு கல்பனாக்கு இது ரொம்ப பிடிக்கும்னால வாங்கினேன். 2 டம்ளர் வாங்கினேன். 12 ரூபா 24 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் பேர் என்ன? ஃபியூஸ்ன்னு சொல்லிட்டு இது 2 ஒரு போன தடவை என்ன வாங்கினேன், போன தடவை ஸ்னிக்கர்ஸ் வாங்கி ஒன்று சாப்பிட்டேன். அதுவும் வேர்க்கடலை தான். சரி, இது என்ன வேர்க்கடலை இருக்காது, வேறு ஏதாவது முந்திரி பருப்பு அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து 2 வாங்கினேன். 2 வாங்கி ஒன்று சாப்பிட்டு பார்த்தா இதுவும் வேர்க்கடலையாக தான் இருந்தது. சரி, 2 வாங்கிட்டு நேற்று நான் ஒன்று சாப்பிட்டேன், கல்பனாக்காக இது ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்கின பொருள் வந்து எல்லாமே விலை அதிகமான பொருளாக வாங்கியிருக்கிறதுனால இதனோட இதாவது பில்லு 1861 ரூபா. 1861 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எத்தனை பொருள்? 1 2 3 4 5 6 7 8 பொருள். 8 பொருள். 8மே கொஞ்சம் விலை அதிகமான அரிசி 11 கிலோ. இது வந்து மக்கானா அந்த இது வந்து 600 ரூபா. ஸோ 1818 ரூபாய்க்கு நான் திங்ஸ் வாங்கியிருக்கேன் டிமார்ட்டில். எனக்கு பொருள் பரவாயில்ல, பிடிச்சதா இருக்குது. ஒரு சில பொருட்கள் போத்தீஸில் வாங்கினா அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா மாவு பிணையும் போதே மாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்கட் கலரில் இருந்தது. என்னடா இது பிஸ்கட் கலரில் இருக்குது, சப்பாத்தி என்ன இப்படி வரும், நல்லா வருமா வராதான்னு ஒரு மாதிரி யோசனையாக இருந்தது. சரி பார்ப்போம் அப்படின்னு சுட்டு பார்த்தோன்னா சாஃப்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுல டேஸ்ட்டே இல்லை, சப்பாத்தி நல்லாவே இல்லை. இதை டிமார்ட்டில் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா புதுசு நல்லா வரும். கொஞ்சம் வெள்ளையாகவும் கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கும். வெள்ளையாகவும் இல்லை, பழுப்பு நிறமாக இருக்கும். இது ரொம்பவும் பிஸ்கட் கலரில் வாங்கினது. அதனால் சொன்னேன், கோதுமை மாவு வாங்குறதா டிமார்ட்டில் வாங்காதீங்க, வேறு எங்கேயாவது உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை பிடிச்ச இதில் வாங்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றுமே பெஸ்ட்டு. பஞ்சாப் கோதுமை வாங்கி மிஷினில் கொடுத்து அடைச்சிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸில் வாங்குறது எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளோ தான்ப்பா நான் வாங்கியிருக்கேன். 1818 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி தான் ரேட் வைஸ் விற்கிதா என்னன்றதை சொல்லுங்கள். பூண்டு விலை இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. பூண்டு விலைலாம் ரொம்ப ஹையாக போயிட்டு இருந்தது. இப்போ பரவாயில்ல பூண்டு விலை. இப்போ தக்காளி விலை ஏறிச்சு. தக்காளி விலை இன்றைக்கி போய் வாங்கினா 1 கிலோ 45 ரூபா சொல்கிறாங்க தக்காளி. ஓகே, இதுதான் இப்போ வாங்கியிருக்கேன். இந்த பொருள் நான் வாங்கினது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த பட்டப்பேர் வச்சுலாம் மணிகண்டன் ஒருத்தர் வந்து இந்த காசிப்பு கல்பனா அப்படின்னு சொல்லி, கல்பனா வந்து காசிப் பேசுகிற கல்பனான்னு சொல்கிறேன். எந்த விதத்தில் என் பொண்ணு காசிப் பேசுனாங்கன்னு தெரியல. தயவுசெய்து இந்த விதியே காசிப் பேசுறதுனா இந்த உலகமே காசிப் தான். காசிப் பேசாமல் மனிதரே இருக்க முடியாதுப்பா. உன்னால தெரிஞ்ச இல்லை, முதல்ல நான் எப்போ காசிப் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதுல என்ன வீடியோல என்ன காசிப் பேசியிருக்கேன்? அதாவது நான் ரெண்டாவது காசிப்னா என்ன சொல்றது, நம்மள இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம பேசுறது தானே காசிப். மனிதரோட இயல்பே தான். இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தர் பேசதான் செய்வாங்க, கண்டிப்பா பேசுவோம். விமர்சனம் எல்லா இடத்துலையுமே நடக்கும். இப்போ எங்களை பத்தி நீங்க கூட விமர்சனம் வைக்கிறீங்க, அதுக்கு பேர் காசிப் தான். அதுக்கு பேர் தான் அர்த்தம். எங்களை கூட ஒருத்தவங்க குண்டம்மான்றாங்க, எலிஃபண்ட்ன்றாங்க, ஏன்னா ராஜமாதான்றாங்க. ராஜமாதானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜமாதான நல்லது. இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களும் அதை ஸ்போர்ட்டிவாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் உங்களோட மனத்தன்மையை சொல்கிறேன், உங்களோட குறுகிய மனப்பான்மையை சொல்கிறேன். மணிகண்டன் இப்போ உங்களுக்கு மென்டல் மணிகண்டன் சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் எங்ககிட்ட லூஸ் மாதிரி இப்படி போடுறீங்களே கமெண்ட். ஏன்னா எங்களை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது ஒரு வீடியோவில் நீங்கள் போடல, ஆக்சுவலி நீங்கள் ஒரு 4 இது போட்ட எல்லா வீடியோலையும் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. ஒரு வாரமாக காசு அதே மாதிரி ஓவரா சீன் போகிறாங்க. அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ என் ஏஜுக்கு எதார்த்தமாக பேசுகிறேன், அவங்க ஏஜுக்கு அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட பேசுறது பழகிறது வச்சு அவங்க பேசுகிறாங்க. தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி எங்களை பற்றி அந்த மாதிரி சொல்லாதீங்க, தெரியாமல் பேசாதீங்கப்பா. இது ஏதாவது உண்மையிலுமே சீன் எவ்வளோ பேர் எத்தனை பேர் ஆய் நண்பர்களே, ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரியே நாங்கள் பேசுகிறோம். அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, எப்போயுமே யதார்த்தமாக தான். அவங்களோட யதார்த்தம் அதுதான்.
அந்த மாதிரி சொல்ல அவங்க பேசுறதையும் நாங்க தப்பா சொல்ல ஒண்ணு இந்த ஹாய் நண்பர்கள் என்ன நீங்க அப்படிலாம் சொல்ல அப்படி இல்ல அது அவங்களோட யதார்த்தம் அவங்க ரியாலிட்டி அப்படி இருக்காங்க நாங்க இப்படி இருக்கிறோம் அவ்வளவுதான் அது சீன் போடுறது அதே மாதிரி நான் நார்மலாவே இப்படிதான் பேசுவேன் நான் இதுதான் உண்மை நான் நார்மலாவே இந்த நினைச்சேன் அதெல்லாம் சொல்றேன் அது அப்படிதான் நான் பேசுவேனே ஆக்சுவலி அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் எத்தனை வீடியோலயும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்க அதை தான் அப்படி சொல்றீங்க பரவாயில்ல உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் நம்ம நினைச்சுக்க வேண்டியதான் சொன்னால் சொல்லிக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அதை பற்றி நான் ஒன்றும் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருந்தால் அதில் இப்போ நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா ஆமாம் நம்ம அந்த மாதிரி இருந்தோம் சொன்னாங்கன்னு எடுத்துக்கலாம் நாங்கள் அந்த மாதிரி இல்லை அதனால் சொல்ல வரல சரி ஓகே பாஸ்டர் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்கப்பா நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்க வேண்டியதான் எப்போவுமே ஒரே டைலாக் கடலில் கல்லை தூக்கி போட்டால் கல் தான் காணாமல் போகும் கடல் காணாமல் போகாது ஸோ கல் இருக்கிற இடமே தெரியாத போயிடும் அந்த மாதிரி தான் மணிகண்டன் இனிமேல் அப்படி சொல்லாதீங்க அப்புறம் நானும் உங்களை வந்து மென்டல் மணிகண்டன் சொல்ல வேண்டி வரும் அப்புறம் உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் சரி ஓகே பார்த்துக்குவோம் ஓகே ஓகேப்பா நான் பாருங்கள் இப்போ கூட எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு ஓகேப்பா நான் வாங்கியிருக்க பொருள்லாம் ஓகேவான்னு சொல்லுங்கள் கொஞ்சம் பொருள் வாங்கினாலும் நிறைய அமௌண்ட் இருக்குது ஏன்னா நம்ம வாங்கின பொருட்களோட அளவும் அதிகம் அதனால் அமௌண்ட்டும் அதிகம் ஓகேவா சரி அரிசி பேர் என்னன்னு சொல்லு யாரும் வாங்குவாங்கல்ல சொல்லிட்டேன் என்னது அதானே சொன்னேன் நெய் கிச்சடி பொன்னி சொல்லலை நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நெய் கிச்சடி பொன்னி 54 ரூபாய் இந்த அரிசியோட விலை டிமார்ட்டில் விற்கிது அரிசி நல்லா பொடியாக இருக்கும் ஜீரக சம்பா அரிசி மாதிரியே தெரியும் ஆனால் சாப்பாடு வடிக்கும் சூப்பராக இருக்கும் சரி ஓகே சண்டே யார் வீட்டில் என்னென்ன லஞ்ச் மெனு பண்ணுறீங்க என்னென்ன நான்வெஜ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா முடிச்சுக்கலாமா கல்பனா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்ங்க